உறவுகளுக்கு என் திருத்தூதர் வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஆர்ஜே ஜோசி. என்ன உறவுகளே, எல்லாரும் நலமா? இப்போ ஒரு குட்டி கதை பார்ப்போம். எதை பற்றின்னு கேட்குறீங்களா? மகிழ்ச்சி எங்கும் உள்ளது. மகிழ்ச்சிங்கிறது எங்கே இருக்குங்கன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறத ஒரு கதை மூலமாக பார்க்கணுன்னு ஆசை. பார்க்கலாமா? ஸ்காட்லாந்து நாட்டில் ஃப்ளெமிங்னு ஒரு பேரில் ஒரு ஏழை விவசாயி இருந்தாராம். எங்கேங்க? ஸ்காட்லாந்து நாட்டில் ஃப்ளெமிங்கிற பேரில் ஏழை விவசாயி ஒருத்தர் இருந்தாராம். ஒரு நாள் அவர் வயலில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது, யாரோ என்னை காப்பாற்றுங்க, பக்கத்தில் இருக்க ஒரு சதுப்பு காடு, அந்த காட்டுக்குள்ளே இருந்து யாரோ என்னை காப்பாற்றுங்கன்னு கத்துற சத்தம் கேட்குது. உடனே இவர் கையில் இருந்ததெல்லாம் அப்படியே போட்டுட்டு ஃப்ளெமிங்கிற அந்த விவசாயி என்ன பண்ணுறாரு, ஓடுறாரு காப்பாற்றுறதுக்கு. என்ன சத்தம் வந்த இடத்துல போய் பார்த்தா அந்த சதுப்பு காட்டுக்குள்ளே இருக்க புதைக்குழிக்குள்ளே ஒரு சின்ன பையன் இடுப்பு அவ்வளவு ஆழத்தில் புதை மணலில் சிக்கிட்டு அந்த பையன் வெளியே வர முடியாமல் தத்தச்சிட்டு இருந்திருக்கான். நல்ல வேலையா ஃப்ளெமிங் அவரை காப்பாற்றிட்டார். எப்படியோ அடிச்சு பிடிச்சி என்னென்னமோ பண்ணி அந்த பையனை வெளியே கொண்டு வந்துட்டார். ஃப்ளெமிங் இல்லைன்னா அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக புதல் மணலில் மூழ்கி இறந்தே போயிருப்பான். அப்போ அவனை காப்பாற்றி அவனோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். அடுத்த நாள் பார்த்தா இந்த ஃப்ளெமிங் விவசாயி இருக்கார் இல்லையா, அவரோட வீட்டு முன்னாடி ஆடம்பரமான ஒரு கார் நிற்கிது. இதை பார்த்த உடனே என்னன்னு இவர் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது, ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ண ஒரு பிரபு மாதிரி ஒரு பிரபு அந்த வண்டியிலிருந்து இறங்கி வந்துறார். இவர்கிட்ட நேற்றுக்கு நீங்கள் காப்பாற்றின அந்த பையனோட அப்பா நான் தான் அப்படின்னு சொல்லி அறிமுகம் பண்ணிக்கிறார். ரொம்ப நன்றின்னு சொல்கிறார். ரொம்ப நன்றி சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். நீங்கள் என் மகனோட உயிரையே காப்பாற்றினீங்க, உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களுக்கு நான் என்ன கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு எதுவும் வாங்க முடியாது, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு இந்த ஃப்ளெமிங் சொல்கிறார். அந்த வந்தவர் தன் மகனோட உயிரை காப்பாற்றினதுக்காக ஏதாவது கொடுத்தே தீரணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இந்த காப்பாற்றின இந்த ஃப்ளெமிங் விவசாயி எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிடுறார். அப்போது அந்த ஃப்ளெமிங்கோட குழந்தை பையன், அதே மாதிரி ஒரு பையன் குடிசை வாசலுக்கு வரான். அப்போ இது யாருன்னு கேட்கும்போது, அவன் என் மகன் அப்படின்னு சொல்லி ஃப்ளெமிங் சொல்கிறார். அப்படின்னு சொன்ன உடனே இந்த விவசாயி ஃப்ளெமிங் என்னோட மகன் சொல்லி பெருமையாக சொல்கிறார். அப்போது இந்த பிரபு வந்தார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாரு, என் பிள்ளைக்கு கிடைக்கிற அப்படின்னா சரி, என் பிள்ளைக்கு கிடைக்கிற அதே மிகச்சிறந்த கல்வி, அருமையான படிப்பை உங்கள் பையனுக்கும் கொடுக்குறேன், உங்கள் குழந்தைக்கும் கொடுக்குறேன். அவன் அவங்க அப்பாவை போல இருந்தால் பிற்காலத்தில் நம்ம ரொம்ப பெருமை அடையலாம் இல்லையா, அதனால் நான் அவனை என் பையனை படிக்க வைக்கிற மாதிரியே உங்கள் பையனையும் நான் படிக்க வைக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. பேசும்போது இந்த விவசாயியும் ஒரு நல்ல படிப்பு தான் பையன் படிக்க போகிறான்ற சந்தோஷத்தில் ரெண்டு பேரும் கையை குலுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இந்த விவசாயியோட மகனும் ரொம்ப சிறந்த ஸ்கூலில் போய் படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த புதை மணலிருந்து காப்பாற்றப்பட்ட அந்த சிறுவன் கூடவே இந்த பையனும் படிக்க ஆரம்பிக்கிறான். இந்த விவசாயியோட மகன் எங்கே படிக்கிறான்னா, லண்டனில் இருக்க புனித மேரி மருத்துவ பள்ளியில் சேர்ந்து படிக்கிறான். அவர் யார் தெரியுமா? உலகமே புகழ்பெற்ற பென்சிலின் மருந்தை கண்டுபிடிச்ச சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். அவர் தான் அந்த சிறுவன். அந்த சிறுவனை தான் அந்த பிரபு படிக்க வைக்கிறார். உலகம் புகழ் பென்சிலினை கண்டுபிடிச்ச சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். நிறைய வருஷம் கழிஞ்சது. இவர் படிச்சுட்டார். இவர் தன்னோட தொழில ஆராய்ச்சி அதையெல்லாம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. நிறைய வருஷம் கழிஞ்சப்போ இந்த பிரபுவோட மகனுக்கு நிமோனியா காய்ச்சல் வந்துடுது. காப்பாத்துறது கஷ்டம்னு எல்லாரும் கை விரிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் இந்த விவசாயியோட மகன் சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டுபிடிச்ச இந்த பென்சிலின் தான்
அந்த பிரபுவோட மகனுடைய உயிரை காப்பாத்துச்சு. இந்த மருந்துனால அந்த குழந்தையோட உயிர், குழந்தை இல்லை இப்போ வளர்ந்துட்டாங்க, அவரோட உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு. அந்த பிரபுவோட பேரு லார்ட் ரன்டோல்ஃப் சர்ச்சில், ரான்டோல்ஃப் சர்ச்சின்னு சொல்லி. அவருடைய பிள்ளை தான் அந்த பையன். அந்த பையன் யார் தெரியுமா? சர் வின்சென்ட் சர்ச்சில். இப்ப புரியுதா? ஒருத்தருக்கு நல்லது பண்ணுனாங்க, அதே நல்லது அவங்களுக்கு திரும்ப கிடைச்சிருச்சு. அவங்க நல்லது பண்ணுனாங்க, இவங்களுக்கு அதே பலன் திரும்ப கிடைக்குது. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? தெனை விதைச்சவன் தெனைய இருப்பான், வெனை விதைச்சவன் வெனைய இருப்பான். அப்படிதானுங்க? நல்லது செய்யறவனுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் வாழ்க்கையில. பணம் தேவையில்லை, வேற எதுவுமே தேவையில்லை. நம்ம நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தாலே நமக்கு எல்லாமே நல்லதா வரும். பணம் தேவையில்லைங்கிறது போல நம்ம வேலை செய்யணுமா? யாரும் உன்னை புண்படுத்தலைங்கிறது போல அன்பு செய்யணுமா? யாரும் உன்னை பார்க்கலைங்கிற எண்ணத்தோட நடனம் ஆடணுமா? யாரும் உன் பாட்டை கேட்கலைங்கிற எண்ணத்தோட பாடணும். சொர்க்கத்துல இருக்கிறத போல பூமியில வாழணும். இறுதியா ஒரு ஐரிஷ் வாழ்த்து இருக்குது எல்லா நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும். ஐரிஷ் வாழ்த்து அது என்னன்னு அப்படியே படிக்கிறேன். உன் கையில் எப்போதும் செய்வதற்கு வேலை இருக்கட்டும், உன் கைகளில் எப்போதும் செய்வதற்கு வேலை இருக்கட்டும், உன் பணப்பையில் எப்போதும் 1-2 காசுகள் இருக்கட்டும், உன் ஜன்னலில் எப்போதும் சூரியன் பிரகாசிக்கட்டும், ஒவ்வொரு மழைக்கு பின்னும் வானவில் தோன்றட்டும், எப்போதும் நண்பன் ஒருவனின் கைகள் உன் அருகில் இருக்கட்டும், இயற்கையும் இறைவனும் உன் இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பட்டும். இதுதான் அந்த ஐரிஷ் வாழ்த்து. இன்னொரு தடவை படிக்கிறேன், கேட்டுக்கங்க. உன் கைகளில் எப்போதும் செய்வதற்கு வேலை இருக்கட்டும், உன் பணப்பையில் எப்போதும் 1-2 காசுகள் இருக்கட்டும், உன் ஜன்னலில் எப்போதும் சூரியன் பிரகாசிக்கட்டும், ஒவ்வொரு மழைக்கு பின்னும் வானவில் தோன்றட்டும், எப்போதும் நண்பன் ஒருவனின் கைகள் உனக்கு அருகில் இருக்கட்டும், இயற்கையும் இறைவனும் உன் இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பட்டும். இதுதாங்க அந்த வாழ்த்து. பார்த்தீங்களா? ஒருத்தருக்கு நல்ல நன்மை செய்யும் போது நமக்கும் அந்த நன்மை திரும்ப கிடைச்சிருது. அதுவே நம்ம ஒருத்தருக்கு கெடுதல் செஞ்சோம்னா அதே மாதிரி கெடுதல் தானே நமக்கு திரும்பவும் கிடைக்கும், இல்லைங்களா? நாம எல்லாத்துக்கும் நன்மை செஞ்சு பழகணும். நம்மளுடைய வாழ்க்கையவே அது தலைகீழ புரட்டி போட்டோம். நன்மை செஞ்சு பழகி பாருங்க. செய்யற அந்த நன்மையை அன்போடு செய்யுங்க, உள்ளார்ந்த உணர்வோடு செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான பலன் திரும்ப கிடைக்கும். இப்போ ஒரு பாட்டு கேட்கலாமா?
மகளே விலையேற பெற்றவள் நீ. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்துதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. கடன்பட்டு நொந்தாலும் காசில்லை என்றாலும் விலையேற பெற்றவன் நீ. கடன்பட்டு நொந்தாலும் காசில்லை என்றாலும் விலையேற பெற்றவள் நீ. உலகத்தில் எல்லோரும் உன்னை விட்டு பிரிந்தாலும் வைரமணி நீ எனக்கு. உலகத்தில் எல்லோரும் உன்னை விட்டு பிரிந்தாலும் வைரமணி நீ எனக்கு. இதயம் துடிப்பது உன்னை நினைத்து. விலையேற பெற்றவன் நீ மகனே, விலையேற பெற்றவன் நீ. விலையேற பெற்றவள் நீ மகளே, விலையேற பெற்றவள் நீ. ரத்தம் சிந்தி உன்னை நான் சொந்தமாக்கினேன். ரத்தம் சிந்தி உன்னை நான் சொந்தமாக்கினேன். யார் உன்னை கைவிட்டாலும் உன்னோடு இருக்கின்றேன். விலையேற பெற்றவன் நீ மகனே, விலையேற பெற்றவன் நீ. விலையேற பெற்றவள் நீ மகளே, விலையேற பெற்றவள் நீ. அன்பு உறவுகளே, ஒருத்தரோட உண்மையான ஒரு வாழ்க்கை வரலாறு ஒரு குட்டி கதையா நம்ம நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் அப்படிங்கிறத விளக்குற மாதிரி ஒரு அழகான கதை கேட்டோம்ல. நம்ம வாழ்க்கையில எத்தனை பேத்துக்கு எப்படியெல்லாம் நன்மை செஞ்சிருக்கோம், யாரையெல்லாம் சங்கடப்படுத்தி பார்த்துருக்கோம், எல்லாமே நடந்திருக்கும். வெறும் நல்லது மட்டுமே பண்ணியிருக்க மாட்டோம், இல்லை கெடுதல் மட்டுமே பண்ணியிருக்க மாட்டோம். ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில கலந்து தான் வந்துட்டு இருந்திருக்கும். அந்த நன்மைகள் செய்யும்போது நமக்கு அதே நன்மைகள் திருப்பி கிடைக்கும் போது நம்ம எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்போம்ல. அந்த சந்தோஷங்கள் கண்ணை மூடி கேளுங்க, அப்படியே யோசனை பண்ணி பாருங்க. அந்த சந்தோஷம் அனுபவிக்கும் போது எப்படி இருந்தது உங்களுக்கு புரியும். அதோட உண்மையான அந்த ஒரு சந்தோஷம் எப்படி கிடைச்சிருக்கும், மகிழ்ச்சி எப்படி கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுங்க. சரிங்க, இன்னைக்கு நம்ம ஒரு வாழ்க்கை வரலாறு பார்த்தோம், ஒரு கதையா பார்த்தோம், அருமையான பாட்டு கேட்டோம். ஆனா இப்ப நம்ம போட்டுட்டு இருக்க இந்த நேரலையில எனக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பு பண்ணியிருக்கோம். என்னன்னா, எல்லா மாதாங்களுடைய உருவங்களையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். பேர்களோட வரலைனாலும் எல்லா மாதாவும் அப்படியே ஒன் பை ஒன்னா தன் குழந்தையோட தாயும் குழந்தையுமா, நம்மளோட அன்னை மரியும் இயேசுமா, அப்படியே எல்லா படங்களும் மெய்சிலிக்க வைக்கிற மாதிரி அருமையா இருக்கு. பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்ப நிறைவா சந்தோஷமா இருக்கு. நம்ம உறவுகள்ல நம்ம தாயும் பிள்ளையுமா நாம எப்படி இருந்திருக்கோம். அன்னை மரியா தன்னோட குழந்தைய அன்பு செஞ்ச மாதிரி நம்ம குழந்தைகளை நாம அன்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? அவங்க மேல பாசத்தை காமிச்சிட்டு இருக்கோமா? நல்வழிப்படுத்திட்டு இருக்கோமா? அவங்கள நம்ம கரங்களுக்குள்ளேயே வச்சு பாதுகாத்துட்டு இருக்கோமா? எப்படி வளர்த்துட்டு இருக்கோம்? செல்லம் கொடுத்து கெடுத்து அவங்க வாழ்க்கையவே சீரழிச்சிட்டு இருக்கோமா? ரெண்டுமே நம்ம கிட்ட இருந்து தான் நடக்குதுங்க. பழைய பாடல் ஒண்ணு இருக்கு, அது பாடலா சொல்லல, வரிகளை சொல்லல. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. உண்மைதானங்க. ஒரு அம்மா நினைச்சா ஒரு குழந்தைய எவ்வளவு நல்ல குழந்தைய வளர்த்த முடியும், இல்லை எவ்வளவு கெட்டு போக வேணாலும் செல்லத்தை கொடுத்து அநியாயமா கெட்டு போகவும் வைக்க முடியும். நாம எந்த இடத்துல இருக்கிறோம்? நம்ம குழந்தைகளை நல்ல மாதிரி வளர்த்து சந்தோஷமா கொண்டு போறோமா?
அவங்க வாழ்க்கையில உயர்ந்து நிக்கிற அந்த அளவுக்கு கொண்டு போய் வளர்த்துறமா. அன்னை மரியா பாருங்க, எவ்வளவு உயர்ந்த உன்னதமான ஒரு மகனை பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. அந்த 32-33 வயசுல அவங்கள அந்த மகனை இழக்கும் போது அவங்க மனசுக்குள்ள ஊடுருவின அந்த வாழ், அந்த வியாகுலத்தை எவ்வளவு துடிச்சிருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம யோசனை பண்ணி பாருங்க. தன்னோட பிள்ளைகளை, தன்னுடைய மகனை இன்னைக்கு அவங்க அப்படி வளர்த்து ஆளாக்கி உலகத்துக்கே ஒப்படைச்சாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவரை நம்மளுடைய தெய்வமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த தாயை நம்ம தெய்வமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம அம்மாவா அவங்கள ஏத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம குழந்தைகளை நாம எப்படி கொண்டு போயிட்டு இருக்கோம் யோசிக்கலாமா? ஒரு பாட்டு கேட்டுட்டே யோசிப்போமா? போகிறேன் இந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன் இயேசு தேவனே, உன்னை நான் பிரியா வரமாய் வருவாய், அருள் புரிவாய். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோயிலிலே உன் முகம்
பார்க்கிறேன் உன்முக அன்பில் உருகி போகிறேன் எந்தன் மனம் நினைவை பாட கேட்கிறேன் உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன் என்ன வேண்டுவேன் இயேசு தெய்வமே உன்னை நான் பிரியா வரமாய் வருவாய் அருள் புரிவாய் கண்ணை மூடினேன் உன்னை தேடினேன் என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டேன். அன்பு உறவுகளே, அருமையான பாடல் கேட்டோம் இல்லையா? கதையும் நல்லா இருந்தது. நமக்கு வாழ்க்கையின் தத்துவங்களை புரிய வைக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வரலாறு, அதுவும் சந்தோஷமா இருந்தது. கதையும் நல்லா இருந்தது, பாடல்களும் அருமையான பாடல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. அன்பு உறவுகளே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Technology around is phenomenally upgrading itself every months or years.